சர்க்கம் 68 தூதர்களை அனுப்புதல். அவர்களுடைய அந்த சொற்களை கேட்ட வசிஷ்டர் நண்பர்கள், அமைச்சர் குழுவினர் மற்றும் அந்தணர்கள் ஆகிய எல்லோரையும் பார்த்து பின்வரும் பதிலை கூறினார். தசரத மன்னரால் அரசுரிமை கொடுக்கப்பட்ட பரதன் சத்ருக்னனோடு கூட மாமன் வீட்டில் ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆகவே வீரர்களான சகோதரர் இருவரையும் அழைத்து வருவதற்கு வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளில் ஏறி தூதர்கள் செல்லட்டும். இதை தவிர வேறு என்ன கருத்து கூற முடியும்? அவர்கள் எல்லோரும் வசிஷ்டரை பார்த்து ஆம், தூதர்கள் செல்லட்டும் என்றார்கள். அவர்களுடைய அந்த சொற்களை கேட்ட வசிஷ்டர் பின் வருமாறு கூறினார். சித்தார்த்தா, விஜயா, ஜெயந்தா, அசோகா, நந்தனா, இங்கே வாருங்கள். இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் எல்லோருக்கும் கூறுகிறேன், கேளுங்கள். நீங்கள் விரைவாக செல்லக்கூடிய குதிரைகளில் ஏறி ராஜகிருகம் என்னும் நகரத்திற்கு சென்று சோக உணர்ச்சியை வெளிக்காட்டாமல் என்னுடைய ஆணை என்று பரதனிடம் இவ்விதம் கூறுங்கள். புரோகிதரும் மற்ற அமைச்சர்களும் உங்களுடைய நலனை பற்றி கேட்டார்கள். விரைவில் நீங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும். உங்களால் அவசரமான காரியம் ஒன்று அயோத்தியில் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அவனிடம் ராமனுடைய வனவாசத்தை பற்றியோ தந்தையின் மரணத்தை குறித்தோ எதுவும் கூற வேண்டாம். இந்த நிலைமையில் ரகு பரம்பரையில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் பேச வேண்டாம். கேகேய நாட்டு மன்னருக்கும் பரதனுக்கும் பட்டாடைகளையும் விலையுயர்ந்த அணிகலன்களையும் எடுத்துக்கொண்டு விரைவாக செல்லுங்கள். கேகேய நாட்டிற்கு செல்வதற்கு நியமிக்கப்பட்ட அந்த தூதர்கள் பயணப்படி பெற்றுக்கொண்டு உயர் ரக குதிரைகளில் ஏறிக்கொண்டு தத்தம் வீட்டிற்கு சென்றார்கள். பின்னர் பயணம் தொடர்பான மற்ற காரியங்களையும் செய்து முடித்துக் கொண்டு வசிஷ்டரிடம் விடை பெற்றுக் கொண்ட தூதர்கள் விரைவாக புறப்பட்டார்கள். அபரதாளம் என்னும் மலையின் தெற்கு எல்லையை ஒட்டி பிரலம்பம் என்னும் மலைக்கு வடபுறமாக இடையிலே ஓடும் மாலினி என்னும் நதியினை ஒற்றியே சென்றார்கள். அஸ்தினாபுரத்தில் கங்கையை கடந்து மேற்கு நோக்கி சென்று குருஜாங்கலம் என்ற வழியாக பாஞ்சால நாட்டை அடைந்தார்கள். வழியில் விரிந்த மலர்களால் வனப்புடன் விளங்கும் நீர் நிலைகளையும் தூய நீர் பாயும் ஆறுகளையும் பார்த்து கொண்டு அவற்றின் அழகில் மயங்கி நின்று விடாமல் தாங்கள் செல்லும் பணியின் அவசரத்தை நினைத்து வேகமாக சென்றார்கள். தெளிந்த நீரை உடையதும் வகை வகையான பறவைகள் வாழ்வதும் மக்கள் நெருக்கம் உள்ளதுமான சரதண்டா என்னும் நதியை விரைவாக கடந்து சென்றார்கள். சரதண்டா நதியின் மேல் கரையில் சத்யோபயாசனம் என்ற பெயர் கொண்ட தெய்வீக அருட்தன்மையுடைய மரத்தை கண்டு அதை வலம் வந்து விட்டு வணங்கிவிட்டு குலிங்கம் என்னும் நகரத்தை அடைந்தார்கள். அந்த இடத்திலிருந்து அபிகாலம் என்னும் இடத்தை அடைந்தார்கள். பின்னர் தேஜோபி பவனம் என்ற இடத்தை தாண்டி தசரதருடைய தந்தை பாட்டன் என்று பரம்பரையாக அனுபவிக்கப்பட்டதும் புண்ணியமானதுமான இக்ஷுமதி என்னும் நதியை கடந்து சென்றார்கள். 2 கையளவு நீரை மட்டும் உணவாக கொண்டு வேத பயிற்சியில் ஈடுபட்டு தவ வாழ்க்கை நடத்தி வரும் வேத வித்தகர்களான அந்தணர்களை தரிசித்துக் கொண்டு பாக்லீகம் என்னும் தேசத்தின் வழியே சென்று சுதாமா என்னும் மலையை அடைந்தார்கள். அந்த மலை சிகரத்தில் பகவான் விஷ்ணுவின் திருவடி சின்னங்களை கண்டு வணங்கினார்கள். பின்னர் விபாசா நதியை கடந்து அதன் கரையில் இருந்த சால்மலி என்ற மரத்தையும் வேறு பல ஆறு, ஓடை, பொய்கைகளையும் பல வகையான சிங்கம், புலி, மான் மற்றும் யானைகளையும் பார்த்து கொண்டே நெடுந்தொலைவு செல்லும் பாதையில் தங்கள் ஆச்சாரியரின் ஆக்ஞையை நிறைவேற்றுவதில் கருத்துடையவர்களாக சென்றார்கள். தூதர்கள் ஏறி சென்ற குதிரைகள் மிகவும் களைப்படைந்திருந்தன. கடந்து வந்த பாதை நெடியதாக இருந்தாலும் இடையூறுகள் இல்லாமல் இருந்தது. விரைவில் அவர்கள் கிரிவ்ரஜம் என்ற சிறந்த நகரை அடைந்தார்கள். அந்த தூதர்கள் ஆணை கொடுத்தனுப்பிய வசிஷ்டரின் அன்பை பெறுவதிலும் அரச குலம் காப்பாற்றப்படுவதிலும் இஷ்வாக்கு பரம்பரையின் கௌரவம் நிலைநாட்டப்படுவதிலும் மிக்க ஊக்கமுடையவர்களாக வேகமாக சென்று அன்றிரவே ராஜகிருகம் என்ற அந்த பட்டணத்தை சென்றடைந்தார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 68வது சர்க்கம் முற்றிற்று.